மின்சார ரயில் ரத்தால் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் பயணிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாக்கினர். போக்குவரத்தை சரி செய்ய போக்குவரத்து போலீசார் மற்றும் சட்டம் ஒழுங்கு காவலர்கள் 100க்கும் மேற்பட்டோர் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் டேனியல். வணக்கம் டேனியல். ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. போக்குவரத்து காவலர்கள் எந்த அளவிற்கு துரிதமாக இதனை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள்? விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. நிச்சயமாக பிரபாவதி, புறநகரில் பகுதியில் இருக்க தாம்பரம் பணிமனையில மேம்படுத்தும் பணிக்காக 3ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் அனைத்து ரயில்களும் காலை 10:35 1:35 வரைக்கும் அனைத்து ரயில்களும் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில இந்த சென்னை புறநகர் பகுதி முக்கிய பகுதியாக இருப்பதால இந்த பகுதியில அதிகமான பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. அதாவது 70க்கும் மேற்பட்ட அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இதனால இந்த தாம்பரம் ஜிஎஸ்டி சாலை பேருந்து நிலையம் பல்லாவரம் பகுதியில் அவ்வப்போது கடுமையான போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டு வருகிறது. இந்த போக்குவரத்து நெரிசலை சீர் செய்யும் பணியில 100க்கும் மேற்பட்ட சட்ட ஒழுங்கு போலீசார் மற்றும் போக்குவரத்து காவலர்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் இந்த இடத்துல குவிக்கப்பட்டு இந்த போக்குவரத்து நெரிசலை சீர் செய்யும் பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் அவ்வப்போது போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டும் அந்த போக்குவரத்து நெரிசலை சீர் செய்து அங்கிருந்து வாகனங்கள் நெரிசலில் ஈடுபடாதவனும் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக இந்த போக்குவரத்து போலீசார் சட்ட ஒழுங்கு போலீசார் ஈடுபட்டு அந்த நெரிசலை போக்கும் பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனால் தகவல்களுக்கு நன்றி டேனியல்.